Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி சென்னையில் 16.51% வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அண்ணா நகரில் 17.06%, சேப்பாக்கத்தில் 15.70%, ஆர்கே நகர் தொகுதியில் 16.32%, எழும்பூரில் 15.64%, துறைமுகம் தொகுதியில் 15.03% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையின் வாக்குப்பதிவு நிலவரத்தை பற்றி தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் உள்ளார். சந்தோஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தொடங்கி வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் தமிழகத்தில் 9 மணி நிலவரப்படி 17.69% வாக்குப்பதிவு என்பது ஆகியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையிலுமே 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இந்த வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தவரையிலுமே 16.51% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சமாக ராயபுரம் தொகுதியில் திருவிக நகர் தொகுதியில் 14.38%, குறைந்த வாக்காளர்களை கொண்ட தியாகராய நகர் தொகுதியில் அதிகபட்ச வாக்கு என்பதும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக 18.75% என்பது 9 மணி நிலை நிலவரப்படி தியாகராய நகரில் சட்டமன்ற தொகுதியில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். காலை முதலில் இருந்தே வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடியில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான உரிய பாதுகாப்பு என்பதை காவல்துறையினரும் தேர்தல் ஆணையமும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில்தான் பணிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாதுகாப்பு பணிகளுமே இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பது வாக்குச்சாவடிகளில் பொருத்தப்பட்டும் அதே போல வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்வதற்கும் தயாராக தேர்தல் ஆணையம் இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அதிகளவு ஆர்வத்துடன் வாக்களிக்க இந்த வருடம் வந்திருக்கின்றனர். கடந்த வருடத்தை காட்டிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே 4% கூடுதலான வாக்குப்பதிவு என்பதுதான் தற்போதைய நிலவரப்படி நிலவி வருகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தி கொண்டு இந்த வாக்கு என்பதனை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த பந்தல்கள் என்பதும் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, மருத்துவ வசதி மற்றும் கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகின்றனர். வாக்காளர்களுக்கான உரிய பாதுகாப்பை கொடுப்பதற்காக காவல்துறையினரும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வெளியேகவும் அதே போல 100 மீட்டருக்கு அப்பால் என்ன மாதிரியான சூழல் நடைபெறுகிறது என்பதை கண்காணிப்பதற்காகவும் தொடர்ச்சியாக பணியில் என்பதும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போதைய அந்த 9 மணி வரை நிலவரப்படி சென்னையில் 16.51% வாக்குப்பதிவு பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சந்தோஷ். சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி சென்னையில் 16.51% வாக்குப்பதிவு நடைபெற்று உள்ளது. அண்ணா நகரை பொறுத்தவரை 17.06%, சேப்பாக்கம் தொகுதியில் 15.70%, ஆர்கே நகர் தொகுதியில் 16.32%, எழும்பூர் தொகுதியில் 15.64%, துறைமுகம் தொகுதியில் 15.03% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கொளத்தூர் தொகுதியில் 17.51%, மயிலாப்பூர் தொகுதியில் 14.51%, பெரம்பூரில் 16.96%, ராயபுரம் தொகுதியில் 14.39%, சைதாப்பேட்டையில் 16.05% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி சென்னையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 16.51% 9 மணி நிலவரப்படி சென்னையில் பதிவாகியுள்ளது.
திருவிக நகரில் 14.38%, டி நகரில் 18.75%, ஆயிரம் விளக்கு தொகுதியில் 16.66%, வேளச்சேரியில் 18.12% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி வில்லிவாக்கம் தொகுதியில் 17.02%, விருகம்பாக்கத்தில் 18.85% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. பல்வேறு கட்சித் தலைவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்று அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே வாக்களி சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான. இன்று அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே வாக்களி சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான. இன்று அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே வாக்களி சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான. இன்று அனைத்து வாக்காளர் பெருமக்களுமே வாக்களி சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான. இன்று நன்றாக யோசித்து தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி, இளைஞர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, தமிழ்நாடு சட்டம் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்துகள் 3 மாதத்திற்குள் முழுவதுமாக தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு, அம்மா அவர்கள் எப்படி ஆட்சி செய்த போது சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி காக்கப்பட்டதோ, ஏழை எளிய மக்களுக்கு எப்படி பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் வழங்கினார்களோ, அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள்லாம் இடையில இந்த திமுக ஆட்சியில் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் மீண்டும் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்க அம்மா அவர்கள் எடுத்த முயற்சிகளை தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எடுப்பதற்கு அதிமுக தலைமையிலான எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். உங்களது வாக்குகளை, இளைய சமுதாய மக்கள் உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல், சிதறடிக்காமல், பட்டாம்பூச்சிகளையும் புதிய விட்டில் பூச்சிகளையும் பார்த்து ஏமாறாமல் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்களுக்கு, அம்மா அவர்களின் தொண்டர்களுக்கு, எங்களது கூட்டணிக்கு, இந்தியாவை ஆளுகின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் நலன் கருதி, வளர்ச்சி கருதி நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயம் மக்கள் பெரிய ஆதரவு இந்த கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ இமீடியட்டாக ஓட்டு போடுறதுக்காக தாங்க இருக்கேன். இப்போ உடனே நான் போய் கேப்டன் ஆலயத்தில் கேப்டனை கும்பிட்டுட்டு அப்படியே விருதாசலம் போகிறேங்க. போயிட்டு எல்லா பூத் விசிட் முடிச்சுட்டு நைட்டு தாங்க நான் வருவேன். அதே மாதிரி விஜய் பிரபாகர் இப்போது விருதுநகர் போகிறாருங்க. அவரும் போய் எல்லா பூத் விசிட் முடிச்சுட்டு நைட் தாங்க வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இந்த வாக்களிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல் முறை வாக்களிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் நமக்கு கிடைச்ச உரிமையை நிச்சயமாக நீங்கள்லாம் பயன்படுத்திக்கணும். யாரும் ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், நீங்கள் தான் ஃப்யூச்சர். அதனால் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. ஆனால் கட்டாயம் எல்லோரும் வாக்களிங்க. ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்களிக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 100% வாக்குப்பதிவுன்றது சாத்தியம் இல்லாமலே தொடர்ந்து இருந்துருக்கு. அது மாதிரி ஒரு ஓட்டு தானேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுதான் சொல்கிறேன். இதுதாங்க நம்மளுடைய ஜனநாயகம். இதுக்காக தான் நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிர்களை இழந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து நமக்கு ஜனநாயகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஓட்டுரிமை நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போது அது நம்ம இன்றைக்கி தான் அதுக்கான நாள். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு ஓட்டோ என்னமோ நம்ம போய் போடணுங்க.
வெயிலாக இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம கடமை என்று நினைத்து ஒருத்தரும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஏற்பாடு மிக நன்றாக இருக்கிறது, சிறப்பாகவே இருக்கிறது. அவங்க முதலில் 100% வாக்காளர்களை வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரோட ஓட்டும் விட்டுப்படக்கூடாது என்பதற்காகவும் பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வசதியாக வாக்குச்சாவடிகளை அமைத்திருக்கிறார்கள். சென்ற முறை தூரமாக இருந்த வாக்குச்சாவடிகள் கூட SIRக்கு பின்பு வீட்டிற்கு அருகே இருக்கும்படி பார்த்திருக்கிறார்கள். SIRக்கு பின்பு போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டு நேர்மையான வாக்காளர்கள் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. தேர்தல் வந்து பெண்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இதுவரைக்கும் வாக்களிக்காத பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாக்களிக்காத பெண்கள் வாக்களிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து வாக்களிப்பார்கள். ஆக வாக்களிக்க வேண்டும், அனைவரும் முற்றிலுமாக முழுவதுமாக வாக்களிக்கும் பொழுதுதான் இந்த ஜனநாயக திருவிழா நிறைவடையும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், மக்களாட்சி தான் முதன்மையானது, மக்களே முதன்மையானவர்கள், எங்களது கொள்கை அதனால்தான். அத மக்கள் நன்றி. தேர்தல் ஆணையம் ஏற்பாடு மிக நன்றாக இருக்கிறது, சிறப்பாகவே இருக்கிறது. தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும், திருநெல்வேலி சாத்தூர் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும், ஏன்னா 234 அந்த ரெண்டும் என்னுடைய 2 கண்களாக நினைக்கிறேன். எல்லா தொகுதியும் எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பு இன்றைக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளை அனைத்து வாக்காளர் பெருமக்களும் நாட்டின் நலன் கருதி, நாட்டு மக்களுடைய நலன் கருதி, எதிர்கால சந்ததியர்கள் நலன் கருதி தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, அனைவரும் இந்த 7 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்திலும் 200 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் சில பூத்துகளில் 500 பேர் இருக்கிறார்கள், 600 பேர் இருக்கிறார்கள், 1000 பூத் எண்ணிக்கையோடு இருக்கிறது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய யாருக்கு வாக்களிக்க வேண்டும், முதலமைச்சராக யார் வர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை தரவில்லை என்பது இன்றைக்கி நாடு கண்கூடாக கண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி, கஞ்சா நிறைந்த தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்கிற தமிழகம். ஆக இந்த தமிழகம் மீண்டு வர, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழன் தலைகுனியக்கூடாது என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் இன்றைக்கு தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பிரதம அமைச்சர், மிகப்பெரிய உலக தலைவர்களுடைய நண்பன். இன்னைக்கு ஈரான் நாடு பாரிஸ் நீர்முனையில் நம்முடைய கப்பல் தாராளமாக நுழைந்து வருகிறது. ஈரான் நாடு எல்லா நாடுகளையும் நம்முடைய விமானம், ஏர் இந்தியா விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக யாதவ மகாசபை மற்றும் நீதி கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான IJK கட்சி, இன்னும் பிற சமுதாய
தமிழகத்தில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 17.69% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. அரியலூரில் 16.83%, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 17.36%, சென்னையில் 16.51%, கோவையில் 18.45%, கடலூரில் 16.90% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 17.69% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. தருமபுரியை பொறுத்தவரை 17.91%, திண்டுக்கல்லில் 18.28%, ஈரோட்டில் 19.55%, கள்ளக்குறிச்சியில் 17.02%, காஞ்சிபுரத்தில் 18.78% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை 17.69% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரியில் 17.19%, கரூரில் 18.78%, கிருஷ்ணகிரியில் 16.79%, மதுரையில் 17.32%, மயிலாடுதுறையில் 16.43% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரியை பொறுத்தவரை 17.19%, கரூரில் 18.78%, கிருஷ்ணகிரியில் 16.79%, மதுரையில் 17.32%, மயிலாடுதுறையில் 16.43% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி நாகையில் 17.86%, நாமக்கல்லில் 19.83%, பெரம்பலூரில் 17.68%, புதுக்கோட்டையில் 16.97%, ராமநாதபுரத்தை பொறுத்தவரை 15.54% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 17.69% 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் 18.09%, சேலத்தில் 19.46%, சிவகங்கையில் 16.18%, தென்காசியில் 17.34%, தஞ்சையை பொறுத்தவரை 17.04% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 15.54%, தேனியில் 17.97%, திருவள்ளூரில் 17.17%, திருவாரூரை பொறுத்தவரை 17.46%, தூத்துக்குடியில் 16.63% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. திருச்சியில் 17.99%, நெல்லையை பொறுத்தவரை 16.16%, திருப்பத்தூரில் 17.27%, திருப்பூரில் 20.38%, திருவண்ணாமலையை பொறுத்தவரை 17.80%. 9 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. வேலூரில் 17.96%, விழுப்புரத்தில் 17.76%, விருதுநகரில் 18.02% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. 9 மணி நிலவரப்படி சென்னையை பொறுத்தவரை 16.51% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. அண்ணா நகரை பொறுத்தவரை 17.06%, சேப்பாக்கத்தில் 15.70%, ஆர்கே நகர் தொகுதியில் 16.32%, எழும்பூரில் 15.64%, துறைமுகத்தில் 15.01% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. கொளத்தூரை பொறுத்தவரை 17.51%, மயிலாப்பூரில் 14.51%, பெரம்பூரில் 16.96%, ராயபுரத்தில் 14.39%, சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 16.05% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. திருவிக நகரில் 14.38%, திருநகரில் டி நகரில் 18.75%, ஆயிரம் விளக்கு பகுதியில் 16.66%, வேளச்சேரியில் 18.12% வாக்குப்பதிவு 9 மணி நிலவரப்படி பதிவாகியுள்ளது. வில்லிவாக்கத்தில் 17.02%, விருகம்பாக்கத்தில் 18.85% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது.